தற்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடைகிறேன். கடந்த நாட்களிலே தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலைநிற்கவும் செய்வேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும், அவனுடைய சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலைத்திருக்கும் என்று சொல்வதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, தலைமுறை தலைமுறை நமக்கு தேவனாக இருக்கிறவர். சங்கீதக்காரன் 90ஆம் சங்கீதத்தில் வாசித்து பார்க்கும்போது, தேவரீ தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். ஒரு தலைமுறைக்கு மட்டும் தகப்பனாக அல்ல, ஒரு தலைமுறைகளுக்கு மட்டும் தேவனாக அல்ல, 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கம் செய்கிற ஆண்டவர் நமக்கு நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் ஆபிரகாமின் தேவனும், அவர் ஈசாக்கின் தேவனும், அவர் யாக்கோபின் தேவனும், தலைமுறைகளுக்கும் தகப்பனாக இருக்கிற அப்படின்னால தாவீதை பார்த்து சொல்றாரு, உன் சந்ததி, உன் தலைமுறை அல்லது ஒரு ராஜாசனம், உன் சிங்காசனம் என்றைக்கும் நிலைத்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் சில தலைமுறைகளை பார்க்கும்போது, சிலருடைய வாரிசுகளை பார்க்கும்போது ஒரு தலைமுறையோடு நின்று போகிறத பார்க்கலாம். எனக்கு அறிமுகமான ஒரு குடும்பம் கர்த்தருக்கு பயந்தவன் தான் என்று சொன்னாங்க. ஆனால் கர்த்தருக்கு உண்மையாக இல்லை. ஆனால் என்ன நடந்தது? தகப்பனார் முதல்ல மரித்தார், 2வது தாய் மரித்தார்கள், 2 பிள்ளைகளும் திடீரென்று மரித்து போனார்கள். என் கண்கள் காண அந்த முழு தலைமுறை இல்லாமல் போனது. அதை பார்த்த உடனே, ஆண்டவரே இந்த நிலைமை யாருக்கு வரக்கூடாது என்கிறதான ஒரு முடிவை நான் அன்றைக்கு பார்த்தேன். ஆகவே இன்றைக்கு பார்க்கும்போது சில தலைமுறைகள் ஒரு பூவை போல அல்லது ஒரு புல்லை போல உலர்ந்து வாடி அறுப்புண்டு போகிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற தலைமுறைகளையும் சாதாரணமான நிலைமையில் அல்ல, நிலைத்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஸ்ட்ரென்தனிங், அவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய குடும்பம், அவருடைய வேலை, அவருடைய ஊழியம், இந்த தலைமுறைகளை நிலைத்திருக்கப்படுகிற ஆண்டவர். ஏனென்றால் சங்கீதக்காரன் சொல்கிறான், பயங்கரமான குழியிலே உளையான சேற்றிலே கிடந்து என்னை தூக்கி எடுத்து என்னை கன்மலையில் போய் நிறுத்தி அவரை துதிக்கிற பாடல், புதிய பாடலை என் நாவிலே தந்தார். கன்மல் இஸ் சாலிட் ராக், we have a strong foundation. ஆண்டவர் நம்மை கன்மலையில் மேல் உயர்த்துகிறார். ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நாம் நிலைத்திருக்கும்படி நம்மை கன்மலையில் மேல் ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கன்மலையாகிய அவர் நமக்கு சாலிட் ராக்காக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அவர் தாவீதுக்கு கொடுத்த நிச்சயமான கிருபை என்னவென்றால், இப்பா உன்னைய உன் தலைமுறையை நான் நிலைத்திருக்கவும் நான் செய்வேன். அதோடு மட்டுமல்ல, அவருடைய தலைமுறைகள் எப்படி இருக்கும் என்றால், என்றென்றைக்கும் அது சூரியனைப் போல அவருடைய சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் தலைமுறைகளையும் கர்த்தர் சூரியனை போல, நீதியின் சூரியனா யாவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நீதிமானுடைய பாதை அதிகமாய் பிரகாசிக்கிற ஒரு சூரிய பிரகாசமாக இருக்கும் என்று சொன்னது போல உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பிரகாசிக்க செய்த தேவன். ஆண்டவரே, தேவரீர் என்னை விளக்கேற்றுவேன். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தலைமுறையும் ஆசீர்வதிப்பார். May God bless you. பூமியிலே சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.